நம்ம ஊர்ல ஒரு மாடு என்ன விலைக்குங்க போகும்? ஒரு 40,000 இருக்குமா? சரி ஒரு 1,00,000னே வச்சுக்குவோம். ஆனா இங்க ஒரு மாடு ரூ. 23,00,00,000. ஒரு குதிரை ரூ. 15,00,00,000. இந்த மாட்டுக்கும், குதிரைக்கும் எதுவும் மேஜிக்கல் பவர்லாம் இல்ல. இந்த மாதிரி விலையெல்லாம் ராஜஸ்தான்ல நடந்த புஷ்கர் கால்நடை சந்தையில சாதாரணம். ஏன்னா, அங்க வந்த நெறைய குதிரைகளோட, மாடுகளோட விலை கோடி கணக்குல இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த புஷ்கர் சந்தை நடக்கும். இந்த சந்தைய வேடிக்கை பார்க்கவும், இங்க கால்நடைகள் வாங்கவும் இந்தியாவின் பல பகுதிகள்ல இருந்து இங்க நெறைய பேர் வருவாங்க. இங்க குதிரை, ஒட்டகம், காளைன்னு பல கால்நடைகள் விற்பனைக்கு வரும். ஒவ்வொரு கால்நடையும் ரொம்ப அழகா ஜோடிக்கப்பட்டு இங்க காட்சிப்படுத்தப்படும். சில குதிரைங்க, ஒட்டகம்லாம் டான்ஸ் கூட ஆடும். ஒவ்வொரு கால்நடையின் தரத்திற்கு ஏற்ப அதனுடைய விலை நிர்ணயிக்கப்படும். அந்த கால்நடைகளுக்கு அதன் உரிமையாளர்கள் செல்ல பேரு கூட வப்பாங்க. இந்த வருஷம் ஹரியானாலேருந்து வந்த அன்மோல்னு பெயரிடப்பட்ட எருமை ரூ. 23,00,00,000 விற்பனைக்கு வந்துச்சு. அடேங்கப்பா! ஒரு எருமைக்கு இவ்வளவு விலையான்னு தோணும். அந்த எருமை சாப்பிடுற பொருளையெல்லாம் கேட்டா உங்களுக்கு தலையே சுத்திரும். பாலு, நெய்யி, பாதாம், பிஸ்தா, முந்திரியெல்லாம் கொடுத்து வளர்க்கிறதா அந்த எருமையோட ஓனர் கில் சொல்றாரு. விலைய கேட்டதோட சரி, யாரும் இந்த எருமைய வாங்கல. அதேபோல ஷபாஸ்ன்னு பெயரிடப்பட்ட மார்வாரி வகைய சேர்ந்த 3 வயது குதிரையோட விலை ரூ. 15,00,00,000. பஞ்சாப சேர்ந்த ஒரு குதிரையோட விலை ரூ. 11,00,00,000. உஜ்ஜைன்லேருந்து வந்த எருமையோட விலை ரூ. 25,00,000. இத பார்க்குறப்போ 2 மாடு வளர்த்து கோடிக்கணக்குல வித்து பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகலாம்னு தோணுமே! நம்மலாம் 90ஸ் கிட்ஸ். மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லங்க. போங்க.